The length of a rectangle is 3 times its breadth. If its perimeter is 64 centimeter, find the sides of the rectangle. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா length of the rectangle that is equal to 3 times of its breadth. சரியா? 3 times நான் என்ன பண்ணணும்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுல இன்னொன்று 14 times more, 3 times more அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். 3 times கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். சரியா? What is length equal to 3 into breadth. அப்போ வந்து perimeter of rectangle ஃபார்முலா என்ன? perimeter of rectangle that is equal to 2 into L plus B. 2 into L plus B இங்க நமக்கு சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, சென்டிமீட்டர்ல போட்டுடலாம். இப்போ that is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 64 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது perimeter of the rectangle 2 into L plus B that is equal to 64 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா எல் வந்து 3B அப்படின்னு தெரியும். சரியா? இப்போ எல் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 3Bன்றத போடணும். இப்போ இங்க 2 இருக்கு, பிராக்கெட் ஓபன். எல் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 3B போடணும். பிளஸ் இந்த B நம்ம அப்படியே போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2வை இங்க கொண்டு வரோம். இங்க 3B பிளஸ் B என்னது? 4B. சரியா? இந்த 2 இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்க 2 என்னவாயிடுது? இங்க டிவிஷன்ல வந்துடும். 64 divided by 2. 1 2 is 2, 3 2s are 6, 2 2s are 4. சரியா? 64 divided by 2 போட்டோம்னா என்ன வரும்? 32 2s are 64. இப்போ 4B equals 4B equals 32 centimeter. சரியா? அப்போ B equals என்னன்னு பார்த்தோம்னா 32 divided by 4. That is B equals 8 centimeter. கிளியர். அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் ஈக்குவல்ஸ் 3 into breadth. That means 3 into 8. That is equal to 24 centimeter. So length is 24 centimeter, breadth is 8 centimeter. Clear?